ஓகே மக்களே, நம்ம வந்து பேக்கரோட டாட்டா கறிக்கை செல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு. நாளை கற்றுக்கிட்டு இன்னும் கிளம்புறோம். நமக்கு சரியா நாற்பத்தி இந்த இதான் மேலே இப்போ பார்த்தீங்களா வியூ கூப்பிட்டு. ஓகே மக்களே, நம்ம இப்போ மறையில சுற்றிட்டு இருக்கோம். இது வந்து மேலே வந்து இங்கே வருங்க. இது என்னன்னா பார்த்தா ப்ரிவேர் வச்சு இந்த தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே கிளம்புனா வேணா அந்த இது தண்ணி வந்து செட் ஆக போகும். அதனால ஒரு மாதிரி ஃபுல்லாக அடிக்க ஆரம்பிச்சு. ஓகே மக்களுக்கு இங்கே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் செக்கிங் நடக்கும். நீங்க எப்படி அட்வென்ச்சர் நார்மல்னா இந்த சைடு கொஞ்சம் ரோடு மோசமாக தானே இருக்கும். கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா மழை எப்போ கொடுத்தாங்க. வணக்கம் மைடியர் மக்களே, வெல்கம் டு FDI Vlogs. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்மள்ட்ட ஆல்ரெடி மூணார் போனோம், அதுக்கப்புறம் வந்தோம், அதுக்கப்புறம் கேப் ரோட் போனோம். ஆகிய 3 பார்ட் இருக்குது. 3 பார்ட் பாருங்கள். இப்போ 4வது பார்ட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம மூணார்லேருந்து வால்பாறை கிளம்ப போகிறோம். இது பயங்கர அட்வென்ச்சராகவும் ஃபன்னாகவும் நல்லா ஒரு ஜாலியான வீடியோவாக தான் இருக்கும். பார்த்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மோர் ட்ராவல் அப்டேட்ஸுக்கு நமக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த கண்டென்ட்டெல்லாம் என்னால் மேலும் மேலும் பண்ணி வளர முடியும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் தெரிவிச்சுக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே மக்களே, நம்ம வந்து மூணாருக்கு டாட்டா பை பை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ நம்ம அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். இப்போ நம்ம எதை நோக்கி பயணம் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு வால்பாறையை நோக்கி பயணம் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 158 கிலோமீட்டர் வருது. இது எப்படி இருக்குது, என்ன நடந்தது, என்ன சம்பவங்கள் அப்படின்லாம் நீங்கள் வாங்க போய் பார்க்கலாம். இப்போ ஒரு வழியாக நம்ம அங்கேருந்து அப்படியே எக்ஸிட் ஆகிட்டோம். எக்ஸிட் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேலைகள்லாம் நடந்துட்டு இருந்தது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி கான்செப்டில் அங்கேருந்து வந்துருந்தோம். பார்த்தீங்கன்னா வண்டி குறுக்கை வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் கேப் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ ஒரு கிட்டாஸ் நிற்கிது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் ஆக்சுவலி வந்துட்டு இடையில மூணாரில் லேண்ட்ஸ்லைட் நடந்தது. அது இந்த இடம் தான், பார்த்துக்குங்க. ஸோ மூணாரெலாம் போகிறீங்க அப்படிங்கிற பட்சம்னாலும் சரி, வேறு எந்த ஊருக்கு போகிறீங்கனாலும் சரி, முக்கியமாக வெதர் ரிப்போர்ட் செக் பண்ணிக்கோங்க. என்னைய மாதிரி போய் பங்கம் அடி வாங்காதீங்க. அடி வாங்கும்போது நம்ம யோசிச்சு வந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ரிப்பே கேன்சல் ஆகிற அளவுக்கு நமக்கே ஒரு மண்டை குடைச்சலாயிரும். அப்புறம் ஏன்டா வந்தோம் நம்ம யோசித்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. காசு வேஸ்ட்டு, போன டைம் வேஸ்ட்டு. அதே மாதிரி நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மூணாரை பொறுத்தளவுக்கு ரூமெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ இதை சொல்லணும்னு நினச்சேன், அதை மறக்காமல் பார்த்துக்குங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்லைட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்டீல் கம்பியில் அடித்து அதில் வந்து சாக்கெல்லாம் கட்டி பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்தது. என்ன ரீசன்னா, ஒன்று வந்துட்டு அந்த மண் இதெல்லாம் நம்ம மேலே சரியாது ஈஸியாக அந்த அளவுக்கு போட்டு ப்ரிகாஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த வகையில் பாராட்டலாம். நம்ம அப்படியே முன்னாடி போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே என்ட்ரானோம். மூணார் வந்துட்டு அப்படியே வர க்ரௌடு ஜாஸ்தியாச்சு. சரி, எப்படியாச்சும் ஓடிடணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்துட்டு நான் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன். இங்கே பாருங்கள், மூணார் சிட்டி எப்படி நல்லா இருக்குன்னு வந்துட்டு. ரோடு வந்து கொஞ்சம் பெரிய ரோடு தான். ஆனால் என்ன பிரச்சனைனா 2 சைடுமே வண்டி நம்ம வந்து நெருக்கி அப்படியே போட்டு நச்சிருவாங்க. ஸோ அதனால் மூணாருக்குள்ளே ஓட்டும் போது அந்தளவுக்கு கேர்ஃபுல்லாக ஓட்டிங்க. 2வது, நாம தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி இந்த ரோட்டில் எப்போதுமே நம்ம ஓட்டணும் அப்படின்னா வாரி அடித்து விழுகிறத தவிர வேறு வழி இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரோட்டிலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி ஓட்டிங்க. நம்ம ஒரு வழியாக அப்படியே சிட்டியெல்லாம் விட்டு வெளியே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடுகளும் மேடுகளும் ரோடுகளும் போன்ற அனைத்துமே இருந்தது. நம்ம அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன டீ கடையெலாம் இருந்தது. சரி, டீயை குடிக்கலாம்னு எட்டி பார்த்தேன், டீ கடை பூட்டி இருந்தது. என்னப்பா இது, நமக்கு வந்த சோதனை. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நீங்கள் ரோட்டை பார்த்தீங்கன்னாவே தெரியும், இங்கேயும் மழை வந்திருந்தது. நம்ம போகிற டைமுக்கு அப்படியே மலையெல்லாம் வெறிச்சு நல்லா இருந்தது. அதனால் நம்ம வந்து கோவை எடுத்து மாட்டிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டே இருந்தோம். இங்கே ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் ரோடுங்க. ஸோ என்னென்னா, நீங்கள் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. நம்ம எதிர்பாராத நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம அழகாக ரசிச்சுட்டு இருக்கும்போது டப்புனு ரோடோட எட்ஜ் நம்ம டயரோட எட்ஜுக்கு வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேர்னிங் எடுப்பேன், அடுத்த டேர்னிங் வந்து நம்ம ரைட் ஏறி தான் ஓட்டி ஆகணும். அந்த மாதிரி ஆயிடுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தவறுகள்லாம் நீங்களும் பண்ணாதீங்க. நான் இந்த தவறை பண்ணிட்டேன், அதை இதுக்கப்புறம் திருத்த பார்க்குறேன். நான் உங்களுக்கு முன்னாடியே இந்த எச்சரிக்கையும் கொடுத்துட்றேன். என்னடா இப்படிலாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோடு என்னை பங்கமாக வச்சு செஞ்சிருச்சு. அதனால் நீங்கள் மூணாருக்கு போகும்போது என்ன ஒரு இம்பார்ட்டண்டான ஒன்றுனா, நீங்கள் முக்கியமாக நல்ல ஜாக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. நான் வந்துட்டு ரைடிங் ஜாக் எடுத்தேன், ஆனால் வந்துட்டு இன்னொரு ஹெவியான குளிர் தாங்குகிற ஜாக் எடுக்கல. அதனால் வந்து குளிருக்குள்ளே பயங்கர கஷ்டப்பட்டேன். நீங்கள் அதே மாதிரி ஒரு கஷ்டமெல்லாம் படக்கூடாது அப்படின்னா நல்ல குளிர் தாங்குற மாதிரி ஜாக்கெட்லாம் கையில் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி கார்னரிங்லாம் போட்டு ஜாலியாக ஓட்டுங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, நீங்கள் சோலோ ட்ரிப் பண்ணுறீங்க. சோலோ ட்ரிப்பில் நீங்கள் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிரச்சனை இல்லையா, நீங்கள் ரொம்ப லாங் அடிக்கிறீங்க, உங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள் வந்தது, வண்டியில் என்ன ஸ்ட்ரகிள் வந்தது, இந்த மாதிரி கேள்விகள்லாம் எனக்கு நிறையா இருந்தது. இந்த அழகை ரசிக்கும் போது நமக்கு அந்த ஸ்ட்ரகிளெல்லாம் இருக்கும், இல்லைன்னா நான் சொல்லவே மாட்டேன். இந்த அழகெல்லாம் ரசிச்சுட்டே போகும்போது ஜாலியாக இருக்கும். ஆனால் திருப்பி வந்தோன்னே என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி அடி விழுந்த மாதிரி இடி விழுந்த மாதிரியும் கிடக்குதுன்னு யோசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம ஒன்றே ஒன்று தாங்க, நம்மளும் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் கூட நம்மளும் சேர்ந்து ரைட் பண்ணோம், எல்லா இடத்துக்கும் போகணும் பிளானெல்லாம் போடுவோம். ஆக்சுவலி எல்லாம் ஓகேம்பாங்க.
கடைசி நேரத்தில் வந்துட்டு யாரும் வரலாம்பாங்க. ஆனால் நம்ம மைண்ட் அதிலே ஃபிக்ஸ் ஆகி நின்றோம். என்னடா இப்படி இருக்குது, பரவாயில்ல ஒரு டைம் தனியாக போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ஒரு சோலோ ட்ராவலாகவே மாறினேன். என்னன்னா இப்போ ஒரு சவுண்டு, பைக்கோட சவுண்டெல்லாம் உங்களுக்கு கேட்கும், தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த மூணாவது ட்ரிப்போட ஃபுல் வீடியோ வந்து நமக்கு மைக் ஒர்க் ஆகாத காரணத்தினால் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதாக போச்சு. இதில் தப்பு தவறு இருந்தால் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோவெல்லாம் பயங்கரமாக வந்துட்டு இருந்தது. நம்ம அப்படியே ஒரு பாலத்து மேலே ஏறி ஓட்டிட்டு போயிட்டு இருந்தோம். இந்த டைமில் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து இந்த நம்ம வந்துட்டு தேலைக்காடு அந்த ரோடெல்லாம் ஓட்டும் போது காமெடி என்னென்னா நம்ம கோபுரம் ஒர்க் ஆகலை, ஆனால் லைட் எரிஞ்சிட்டு தான் இருந்தது. ஏன்னா நம்மள்ட்ட ஃபுட்டேஜ் நிறையா இருக்கிறதுனால கோபுரம் அந்த இடத்துல சம்பவம் பண்ணி விட்டுருச்சு. ஆனால் பரவாயில்ல, நம்ம இன்ஸ்டா 360 வச்சுருந்ததுனால 360 ஆன் பண்ணி நான் அதில் ஃபுல் கவரிங் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக வந்து தேலைக்காடு, முன்னாடி வந்து மலை, அதுக்கப்புறம் மேலே பாகியான வெதர், இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஏன்டா இதெல்லாம் உன் ஊர்லேயே இருக்கே, அங்கெல்லாம் பார்க்கலாமே அப்படி நீங்கள் கேட்கலாம். ஆனால் நம்ம ஊரில் இருந்தாலும் நம்ம இப்போ இருக்கிறது கேரளாக்குள்ளே, அதுவும் மூணார் அப்படிங்கிற ஒரு ஏரியாக்குள்ளேங்கிறதுனால அந்த ஏரியாவை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணும் இல்லையா, அதனால் நான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ரோடெல்லாம் நான் ஏன் ரொம்ப ஹைக்யூவாக சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஓட்டினதுலேயே கொஞ்சம் சில ரோடுகள் மட்டும்தான் வந்துட்டு அப்படியே இப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இந்த ரோடு வந்துட்டு கொஞ்சம் டேஞ்சரஸான ரோடு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீப் எட்ஜ் அடித்து ஓட்டுவாங்க. ஆனால் நம்ம வந்துட்டு ஓவர்டேக் ஒரு பைக் அடிக்கும் போதே அந்த ரோடோட பக்கத்தில் தான் வந்துட்டு போவோம். நம்ம எவ்வளோ எட்ஜ் ஏறோன்னு பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வந்துட்டு இங்கே வந்து கொஞ்சம் ஷார்ட்டான ரோடாக தான் இருக்குது. நீங்கள் அதனால தான் நான் திரும்ப சொல்லுறேன், இந்த ரோட்டில் ஓட்டும் போது கேப்பில் ஓட்டிக்கிங்க. இல்லை அப்படின்னா தேனியிலேருந்து கேப் ரோட்டில் அட்டைச்சு வந்துடுங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த வெதர், இந்த மவுண்டன்ஸ், அதுக்கப்புறம் இந்த வியூ, ஹில் ஸ்டேஷன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த ரோட ட்ரை பண்ணி ஆகணும். முக்கியமாக அட்வென்ச்சராக இருக்கும், பார்த்து பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஒரு வழியாக முன்னாடி போய்கிட்டே இருந்தோம். போகும்போதெல்லாம் அப்படியே மரங்கள்லாம் வர ஆரம்பிச்சது, காடுகள் ஆரம்பித்தது. எது ஆரம்பித்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி வால்பாறை போய் நோக்கி போகணும் அப்படிங்கிற நம்ம பயணங்கள் மட்டும் அங்கேருந்து தொடரிக்கிட்டே இருந்தது. பார்த்தீங்கன்னா திடீர்னு லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கும். இந்த 2 சைடும் பார்க்குறீங்களா, இங்கெல்லாம் லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்கு. வரதுக்கு முன்னாடி தான் க்ளீன் பண்ணியிருக்காங்க, அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. போகிற வழியில் எதுவும் லேண்ட்ஸ்லைட் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் நோக்கத்தோடு நான் அப்படியே போய்கிட்டு இருந்தேன். இந்த வியூ வந்துட்டு எப்படி சொல்கிறது அப்படின்னா வந்து ஃபுல்லாக மவுண்டன்ஸுங்க. ஒரு மலை மேலே நிற்கிறோம், மலை மேலே வந்துட்டு ஃபுல்லாக மவுண்டன்ஸு, பாகியெல்லாம் இருக்குது. ஆனால் அங்கே வந்து நல்லா மழையெல்லாம் பெய்யுது. ஆனால் அப்படியே நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறையூர் அப்படிங்கிற ஏரியா. நீங்கள் அடுத்த டைம் மூணார் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் ரிட்டன் மூணார் போய் விசாரித்ததில் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் மறையூரில் இருந்து நீங்கன்னா இன்னும் நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ஆக்சுவலி மூணார் போகிற ட்ரிப் பிளான் இல்லை. ஆனால் வந்துட்டு அந்த கேப் ரோடு அதெல்லாம் வந்து என்னை கொஞ்சம் நாளாக சொல்லிகிட்டே இருந்தனால சரி போகலாம் அப்படி சடனாக கிளம்பி வந்ததுனால நான் பெருசாக ட்ரிப் பிளான்ஸ் எதுவுமே நான் பண்ணலை. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. அதனால தான் வந்துட்டு இந்த வீடியோவில் அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்காது. நான் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் எல்லாமே நான் டீட்டெயிலிங் பண்ணிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னோட எஃபெக்டை போட்டு எல்லாமே நான் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் இதில் தெரிவிச்சுக்கிறேன். மறையூருக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக வந்துட்டு கேரளா ஜீப்பு தாங்க இங்கே பங்கமாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஜீப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஜீப்பும் ஆட்டோவும் கிட்டத்தட்ட நம்ம இதில் ஆட்டோ ஸ்டாண்டில் நிற்கலாம், அதே மாதிரி லைனாக நிற்கிது. நானும் அப்படியே பார்த்துட்டு ஜாலியாக இருந்துச்சு. ஜீப் ரைடெலாம் இங்கே பட்டையை கிளப்புவாங்க போலன்ட்டு. அப்புறம் அவங்க கையில் ஒரு கார்டு மாதிரி வச்சுருந்தாங்க, நான் சரியாக அதை கவனிக்கல. அந்த கார்டில் வந்து கொஞ்சம் இடங்கள்லாம் சுற்றி காமிப்பாங்க போல். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா ஜீப் ரைடெலாம் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக வந்து மறையூர், அதுக்கப்புறம் இன்னொரு ஏரியா என்ன ஊர்னா காந்தலூர் அப்படின்னாங்க. நீங்கள் காந்தலூர் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் சரியாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் சரி ஓகே, இன்னொரு டைம் வரும்போது இதெல்லாம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போட்டுட்டு இருந்தேன். ஏன்டா அப்போ இந்த வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னா, நம்ம கஷ்டப்பட்டு போய் ஓட்டிட்டு போகணும் இல்லையா, அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் இல்லையா, அப்புறம் அப்படின்னா தானே நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக கீழே வந்துட்டோம். ஏன்னா மறையூரில் ஃபுல்லாக மழை வந்துருச்சு. ஸோ அங்கேயே வந்து கோபுரம் ஆஃப் பண்ணி தூக்கி உள்ளே வச்சிட்டேன், சார்ஜும் போட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி கீழே வந்தோடனே நம்ம கோபுரம் ஆன் ஆயிடுச்சு. அப்படியே நம்ம வந்துட்டு இருந்தோம். வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ரோடெல்லாம் ரொம்ப பயங்கரமான ரோடுகள். ஸோ வந்து கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. எனக்கு இங்கே வந்து சைடில் இறக்கணும்னு நினச்சேன்னா குறைஞ்சது 2 அடி 3 அடி இருக்கும். நீங்கள் வண்டியெலாம் சட்டுன்னெலாம் போய் இறக்க முடியாது, அந்தளவுக்கு ஸ்டீப்பான இதாக இருக்குது. ஏரியாவில் ஓட்டிக்க வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டிக்கிங்க மக்களை. இதை நான் திரும்ப சொல்லுவதற்கான காரணம், இந்த ரோட்டில் ஓட்டினவங்கள்ட்ட நீங்கள் வேணால் கேட்டுக்குங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் டேஞ்சரஸாக தான் இருக்குது. ஆனால் வந்து நல்லா இருக்குங்க போனீங்கன்னா. என்ன இந்த ரோட்லாம் நான் பார்க்கும்போது ஒரு 5-6 இடத்துலலாம் வீடியோ போட்டிருந்தாங்க, யானை நிற்கிது. ஆனால் நம்ம போகும்போது யானை இல்லை, யானை லத்தியும் இல்லை. என்ன பண்ணுறது, சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போயிட்டோம். பெண்டு பார்த்தீங்களா அப்படி அழகாக சொயின்னு போய்கிட்டு இருந்தது. ஆனால் அழகாக வண்டியெல்லாம் படுக்க போட்டு சும்மா டப்புன்னு திருப்பிட்டு போய்கிட்டு இருந்தேன். ஏன்னா நமக்கு வந்து இந்த ஆஃப் ரோடிங் இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சாலும், ரெண்டாவது நம்ம ஊரே ஹில் ஸ்டேஷனுங்கனால நமக்கு கொஞ்சம் இந்த ரோடோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் நல்லாவே ஓட்டணும். ஏன்னா நமக்கு முன்னாடி வண்டி வரல, பின்னாடி மட்டும்தான் வண்டி வருது அப்படின்னு யோசனையில் போயிட்டு இருப்போம். முன்னாடி மட்டும் கொஞ்சம் வண்டி வந்தோன்னு தான் ஓகே, அப்போ ரோடில் ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நம்மளே மைண்ட் செட்டில் பண்ணிக்குவோம். முன்னாடி பார்த்திங்கன்னா மலையெல்லாம் தெரியும். அந்த மலை மேலே ஃபுல்லாக
ரெயின் வந்துட்டு இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கா, அது வந்துட்டு ஃபுல்லாக தெரியாது, ஏன்னா ஃபுல்லாக மரங்கள் மறைச்சிருச்சு. நாம் ஒன்றும் அதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தினால அப்படியே இங்கேருந்து கிளம்பி போய்கிட்டே இருந்தோம். அப்படியே போகும்போது புது விதமான அனுபவம், ஏன்னா வந்துட்டு நம்ம ஒரு புது இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவுட் கொடுத்தது. அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது. நீங்களும் இந்த ரோடை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மட்டும் ஓட்டிங்க. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பஸ்ஸை பார்த்தேன். அந்த பஸ்ஸை பார்த்தோன்னு தான் நமக்கு ஒரு நம்பிக்கையே வந்தது. ஆனால் இங்கெல்லாம் ஸ்டாப்பிங் இருக்குங்க, அது ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் வீடு எங்கே இருக்குது என்னன்னு கேட்காதீங்க, அதை பற்றி நமக்கு தெரியாது. நான் எட்டி பார்த்த வரைக்கும் எனக்கு ஒரு வீடும் தெரியல. மேபி உள்ளே இருந்து நடந்து வந்து அதுக்கப்புறம் அவங்க ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப டேஞ்சரஸான ஏரியா. யானை எது வந்தாலும் நம்ம வந்துட்டு எஸ்ஐ ஓடிலாங்கிற கேட்டகரியில் மட்டும் இங்கே நம்ம போயிடவே கூடாது, ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்டீப்பு. முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த யானைக்கெல்லாம் பறனெல்லாம் வச்சுருந்தாங்க, அதுவும் ஃபுல்லாக ஸ்டீலில் வச்சு நல்லா ஹைட்டாக இருந்தது. அது ரொம்ப சேஃப்டியான ஒன்று. முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த மலை வந்து ப்ளூ கலரில் தெரிஞ்சது. அதுக்கு மேலே சின்ன ரெயின்ஃபால், அதுக்கு மேலே ஃபுல்லாக ஃபாகியான வெதர்லாம் இருந்தது. நான் மழை வருமோன்னு நினச்சி பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேளை மழை வரல. சரி நம்ம அப்படியே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். அதாவது நான் ஒரு மனுஷனுக்கு அடி விழுங்கலாம், அடி மேலே அடி விழுந்து மிதி மேலே மிதி விழுகும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால் சரி போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மிதி விழுந்தாலும் பரவாயில்ல, எட்டிட்டு நடந்தாலும் பரவாயில்ல, ஓடிலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ரொம்ப நேரம் கழித்து ஒரு வீடு வந்தது. ஆனால் அது வந்து ஏதோ ரிசர்ச் சென்டர், அது வந்து வீடு இல்லை. நானும் வீடுன்னு நினச்சி எட்டிலாம் பார்த்தேன். அப்புறம் அது வீடு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அப்போ இன்னும் இங்கே டீயெல்லாம் குடிக்க முடியாது, ஊரை தாண்டினாவே யூஸ் பண்ண முடியும் வந்தேன். அப்புறம் நம்ம கேரளா செக் போஸ்ட் கிராஸ் பண்ணிட்டோம். அப்புறம் தமிழ்நாடு செக் போஸ்ட் வந்தோம். இங்கே வந்துட்டு உங்களை நீங்கள் வரும்போதும் போகும்போது செக் பண்ணுவாங்க லிக்கர் இருக்கா என்னென்னு. அதை வந்து கேரளா செக் போஸ்ட்டில் செக் பண்ணுவாங்க. இங்கே வந்து அந்த அண்ணன் நம்மள்ட்ட கேட்டிருந்தார் இந்த ரோடு எப்படி இருந்தது என்ன ஏதுன்னு. நான் அந்த ரோட்டில் ஒரு டைம் தான் வந்திருக்கேன், கொஞ்சம் ஆஃப் ரோடிங்காக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் வந்துட்டேன். இங்கே வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் லிக்கரோ இல்லை சிகரெட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா தமிழ்நாடு செக் போஸ்ட்டில் உங்களுக்கு 20 ரூபா பர்மிட் போட்டு உள்ளே ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் கேரளா செக் போஸ்ட்டில் உங்களை ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. மேபி அப்படி உங்கள்கிட்ட இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள்கிட்ட இருந்து பிடுங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களை உள்ளே விட்றாங்களா இல்லையாங்கிறத பற்றி எனக்கு தெரியல. என்னை கேட்டாங்க, செக் பண்ணாங்க, நீ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும் அனுப்பி விட்டாங்க. ஸோ நீங்களும் இதெல்லாம் கொண்டு போகும்போது பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம பஸ்ஸுக்கு பின்னாடியே ஜாலியாக போயிட்டு இருந்தோம். ரோடு நல்லா இருந்தது. அப்படியே வர வர வெயில் அடிக்க ஆரம்பிச்சது. தலைவா வந்துட்டியா, ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நானே பெருமைப்பட்டுக்கிட்டு அப்படியே ஓடிட்டு இருந்தேன். என்னன்னா இப்போ நான் சவுண்ட் கொடுக்கறது வந்து ஒரு வெளி இடத்துல, ஸோ வந்து வண்டியோட சவுண்ட்ஸ் அதெல்லாம் கேட்கும், தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை நானும் சுருக்கி எடுத்துகிட்டு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்கேன். இந்த ரோடை பற்றி நான் ஏன் இவ்வளோ இதாக போடுறேன் கான்ஃபிடண்ட்டாக அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ நல்ல ரோடுங்க, சின்ன ரோடு தான். அந்த பஸ்ஸை நீங்கள் பார்த்தாங்கன்னாவே தெரியும், ஒரு பஸ்ஸு போகிற அளவுக்கு தான் இந்த ரோடே இருக்குது. ஆனால் ஆக்சுவலி என்னென்னா ஏதோ ஒரு வண்டி வந்து நீங்கள் டப்புன்னு கீழே இறக்கணும்னு நினச்சாலும் இறக்க முடியாது. குறைஞ்சது ஒரு 2 அடி 3 அடி கீழே இருக்குது. அதாவது நீங்கள் உங்கள் ஃப்ரண்ட் டயர் இறக்குனீங்கன்னா பேக் டயர் வந்து தட்டுற மாதிரி இருக்கும். அதனால் இங்கே சடனாகவும் இறக்க முடியாது. ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஓட்டினீங்கன்னா சேஃப்டி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு ஒரு வேன் வந்துருக்கு, நீங்கள் நல்லா பாருங்கள். பஸ் வந்து எவ்வளோ எஜ்ஜு இறங்கியிருக்கு, அதேமாதிரி வேன் எவ்வளோ எஜ்ஜு இறங்கியிருக்குங்கிறத பாருங்கள். அந்த வண்டி எவ்வளோ தவிட்டு வந்துச்சுன்னு பார்த்தீங்களா, ஆம்புலன்ஸு, அதுக்கப்புறம் கார், இந்த மாதிரிலாம் இங்கே வரும்போது கேர்ஃபுல்லாக ஓட்டணும். பைக் ஏட்டு வந்தாலும் இவங்க உடனே வந்து சைடு கொடுக்க மாட்டாங்க. என்ன ரீசன்னா ரோடு அவ்வளோ இதாக இருக்கிறதுனால நம்மளும் கீழே இருக்க முடியாது. அப்போ அவங்க வந்து ஸ்லோ பண்ணி தான் நமக்கு சைடே கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் அட்வென்ச்சர்ஸான ரோடு. ஸோ நீங்களும் இங்கெல்லாம் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. நான் வந்துட்டு இடையில ரூட் மேப் பார்த்துட்டு அதை கையில் இருந்தவங்க டைப் பண்ணவே இல்லை. நல்ல வேலை செல்லு இடையில பறக்கலை. இது வந்து மறையூரில் நடந்தது. மறையூர்லேருந்து கீழே வர வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். 60ஓ 45ஓ சம்திங், அது எனக்கு சரியாக தெரியல. அப்புறம் பார்த்தா செல்லு இப்படி டப்புன்னு ஆகிட்டு இருந்தது. என்னடா செல்லு ஒரு டிஸ்கோடென்ஸ் ஆகிடுது, எட்டி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்க்ரூவை நான் திருக்காமல் வச்சுருக்கேன். என்னை மாதிரிலாம் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க, அது ரொம்ப தவறான செயல். கேர்லெஸ்ஸாக இருந்து போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும், போயிடுச்சேன்னு சொல்லி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அதுக்காக நான் சொல்கிறேன், ஒரு ரைடில் என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது, எப்படி சொதப்பக்கூடாது, என்னென்ன ரைடுலலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனையும் நம்ம விலாகில் மட்டும்தான் இருக்கும். இதை எக்ஸ்க்ளூசிவாக பார்த்து நீங்களும் அடுத்தெல்லாம் ரைடு பண்ணும்போது அதை நீங்கள் திருத்திக்கங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விழிப்புணர்வு வீடியோ. இப்போ நான் ரொம்ப நேரமாக நானும் இந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணேன், முடியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பஸ்ஸு எவ்வளோ போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. அவங்களுக்கு வந்து நம்மளை வந்து முன்னாடி விடக்கூடாதுங்கிற அந்த கான்செப்ட்லாம் கிடையாது. அவங்களுக்கு வழி விடுறதுக்கு இடம் கிடையாது, அதுதான் ரீசன். அப்போ நீங்கள் பார்த்தீங்களா கார் எவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு அப்படின்னு. அதே பஸ்ஸு லைட்டாக இறங்கி கொடுத்துட்டு தான் போவாங்க. அந்த அளவுக்கு டிரைவர்ஸ்லாம் சேஃப்டியாக தான் ஓட்டுறாங்க. ஸோ அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இந்த ரோடை பொறுத்த அளவுக்கு ஸ்பீடிங் எல்லாம் முடியாத அளவுக்கு எடுக்காதீங்க. ஏன்னா நானே நிறைய யானை வீடியோலாம் பார்த்துருந்தேன். யானை வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இந்த ரோடை ஓட்டணும் அப்படின்னு நான் வரும்போதே மைண்ட் செட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கொண்டை ஊசி வளைவுலாம் வந்தது. காலேஜ் பசங்கள்லாம் இருந்தாங்க. பயங்கரமா போலையா ஸ்கூல் பசங்களாம் பார்த்து டாட்டா பண்றேன். போனாதான் நம்ம போக மாட்டேங்கிறாங்க.
கூப்பிட்டீங்கன்னா ஓடிடுவேன். இந்த இடத்துல சின்ன ஆடியோ வந்தது பார்த்தீங்கன்னா அந்த பசங்கள்லாம் கத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஆக்சிலேட்டர்லாம் கொடுக்க சொன்னாங்க, அதெல்லாம் கொடுத்து ஜாலியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த வீடியோலாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சின்ன பிட்டில் இந்த சின்ன வாய்ஸ் மட்டும் இருந்தது, அதை போட்டு காமிச்சேன். அதில் நிறைய பேர் நம்மளை பார்த்து கத்துறாங்கிற மீன்ஸை தாண்டி நானும் இதே மாதிரி நிறைய பேரை பார்த்து எக்ஸைட்மெண்ட் ஆகிருக்கேன். ஸோ முதல் முறையாக நம்மளை பார்த்து ஒருத்தங்க கத்துறாங்க அப்படின்னோடனே நானும் கொஞ்சம் ஆர்வமாகி நானும் அப்புறம் பண்ணேன். அப்புறம் எக்ஸாஸ்ட்லாம் கொடுக்க சொன்னாங்க, எக்ஸ்ட்ராஸ் கொடுத்தேன். அப்புறம் அந்த பசங்களாம் கத்துனாங்க, எப்படின்னா எப்படி வ்ளாக்ஸ் அப்படின்னு கத்துனாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய பெருமையாக இருந்தது. என்ன ரீசன்னா, நான் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு சின்ன ரெகனைஸ் கிடைக்குமான்னு ஓடிட்டு இருக்கிற இடத்துல ஒரு சின்ன பசங்க கூட நம்மளை பார்க்குறாங்க, நம்ம பேர் தெரியுது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு. இது உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்து பறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இதை மாதிரி பண்ண போகிற மோட்டிவேஷன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொடுக்க ஆர்வம் தான் என்னை இன்னும் தூண்டி இந்த மாதிரி ட்ராவல் கண்டென்ட் பண்ணுறதுக்கு உதவும் அப்படிங்கிறத நான் இதில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். என்னடா இது வந்து காமெடியாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. காமெடியை தாண்டி இது வந்து நம்ம ட்ராவல் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அதை நான் இதில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னா, நம்ம போகிறதுக்கு போகிறோன்னா ரூம் எடுக்கணும், ஃபுட்டு பார்க்கணும், அதே மாதிரி நம்ம பெட்ரோல் அலவன்ஸ் பார்க்கணும், ஒரு இடத்துக்கு போகிறோன்னா டிக்கெட்ஸ் அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் போகிற வழியில் டீ இந்த மாதிரிலாம் செலவு இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் எல்லா ரைடருமே பண்ணுறது, நான் ஒருத்த மட்டும் பண்ணுறது கிடையாது, எல்லா ரைடரும் இருக்கும். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு இன்கம் சோர்ஸஸ் இருந்துச்சுன்னா தான் அதுக்கப்புறம் அவங்க அதை மேலும் மேலும் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. ஆர்வமாக அவங்கள்ட்ட நிறைய கேள்விகள் பேசும்போதோ இல்லை கமெண்ட் பண்ணும்போதோ, இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னு சொல்லும் போதோ தான் நம்ம இன்னும் வந்துட்டு இது ஆர்வமாக பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். நமக்கு வந்து எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது நம்ம இன்னும் ரிஸ்க் எடுத்துகிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தோணல் வந்துச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு என்னடா நம்ம பண்ணுறது தப்பாக சரியான கூட நமக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை வந்துடும். ஸோ இது வந்து நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு அடுத்தடுத்த ரைடெல்லாம் வரும்போது அப்படி பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத என்னோட மன ஆசை. ஸோ நீங்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்து சொல்லுங்கள், மறக்காமல் இதை கமெண்ட் பண்ணி விடுங்க, நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். ஒரு வழியாக நம்ம அப்படியே அந்த இடத்தெல்லாம் தாண்டி வந்துட்டோம். தாண்டி வந்தோடனே ஃபுல்லாக வந்துட்டு தென்னை தோப்புக்குள்ளெல்லாம் வந்தோம். தோப்புலலாம் ஜாலியாக இருந்துச்சு. என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலலாம் ஃபுல்லாக ரோடு வந்து நல்லா எட்ஜ் ரோடுங்க, நல்லா சும்மா விங்கின்னு வரலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. எந்த சைட்லேருந்து எந்த வண்டி வருதுன்னு தெரியாது. இந்த வண்டியை விடுங்க, முக்கியமாக இந்த சைடு நாய் இருந்தது. சரி, நான் நம்ம தலைவனெல்லாம் எப்போ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நானும் அங்கிட்டும் இங்கிட்டும் கிட்டெல்லாம் போட்டு அப்படியே அங்கேருந்து ஓடிட்டே இருந்தேன். நம்ம சோலோ ட்ராவல் பண்ணும்போது என்னென்னா, நீங்கள் வந்துட்டு மொதல் விஷயம், எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கணும். என்னென்னா, உங்கள் வண்டி ஏதோ ஒரு இடத்துல ஃபால்ட் ஆகி நின்னாலோ எது பண்ணாலோ அதை நீங்கள் என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்ஸ் இருக்கணும், ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, நாம் வந்து புது இடத்துக்கு போகிறோம், இவ்வளோ கிலோமீட்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும். எனக்குமே இப்போ வரைக்கும் நான் பண்ணும்போது இருக்குது. ஆனால் அந்த நீங்கள் பயத்தை ஓவர் கம் பண்ணாமல் நீங்கள் அடுத்து ஒன்று பண்ண முடியாது. மூணாவது என்னென்னா, நீங்கள் கேங் ட்ரிப் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், கேங் ட்ரிப் வந்து எப்படின்னா, இப்போ நான் ஒரு 10 பேர் போகிறாங்கன்னா அந்த 10 பேரில் ஒரு லீடர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் 10 பேருக்கு 10 விதமான ஆசை இருக்கும், 10 விதமான இடம் இருக்கும். அவங்க வந்துட்டு போகும்போது நான் ஒன்று சொல்லுவேன், அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸு எல்லாம் இருக்கும். அவங்களோட டெஸ்ட்டுக்கு நான் ஓட்டுற மாதிரி இருக்கும்ல, என் டெஸ்ட்டுக்கு அவங்க ஓட்டுற மாதிரி இருக்கும். சோலோவில் அந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து எக்ஸ்பென்சிவ் ஜாஸ்தி. இப்போ நீங்களே ஒரு இடத்துக்கு போய் ரூம் புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சோலோவாக ஒரு பையன் போய் ரூம் எடுத்தாலும், யார் போய் ரூம் எடுத்தாலும் எவ்வளோ வரும்னா குறைஞ்சது 1000 ரூபீஸ்க்கு மேலே தான் வரும். இதுவே வந்துட்டு நீங்கள் ஒரு கேங் ட்ரிப் எடுக்கிறீங்க, ஒரு 4 பேர் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரூம் எடுக்கிறீங்கன்னா 2000 வரும். 2000னா ஒரு பர் ஹெட்டுக்கு வந்து 500 ரூபா. இப்போ வரைக்கும் அந்த மாதிரி கேட்டகரியில் தான் நிறைய இடத்துல இருக்குது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து இப்போதைக்கு பெஸ்ட்டு அப்படின்னா ஹோம் ஸ்டே, அதாவது வந்து ஒரு பெட் இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல போய். அந்த மாதிரி நான் திருச்சூர் பூனத்தில் அந்த இதை அனுபவித்தேன். நம்மளோட பொருள் எல்லாமே நம்ம எங்கெங்கேயோ பறக்க விட்ருப்போம், தெறிக்க விட்ருப்போம். ஆனால் அதெல்லாம் கேரி பண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ள நமக்கு பெரிய தலைவலியாக போயிடும். இதே ரூமுங்கும் போது நம்ம எல்லாமே, இப்போ நான் கோப்ரோ சார்ஜ் போடணும், ஃபோன் சார்ஜஸ் நிறையா இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம கையில் இருக்கிற கேம் சார்ஜ் போடணும், அதுக்கப்புறம் பவர் பேங்க்ஸ் இதெல்லாம் இருக்கும் அதை சார்ஜ் பண்ணணும், அப்புறம் கையில் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் வச்சுருக்கிறதுக்காக வச்சுருப்போம், அதெல்லாம் சார்ஜ் பண்ணணும். இது எல்லாமே வச்சுட்டு நம்ம விடிய ஒரு ரைடு முடிச்சுட்டு வந்திருக்கோம், ஒரு 4 கிலோமீட்டர் ரைடு முடிச்சுட்டு வந்து இதெல்லாம் சார்ஜ் போடுறதுக்கு நம்ம ரூமாக இருந்துச்சுன்னா நம்ம போட்டு நம்ம படுத்துடலாம், நம்ம தூங்கிட்டு கூட இடையில எழுந்திரிச்சு என்னென்னு பார்த்துக்கலாம். இதுவே நீங்கள் அந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது வந்துட்டு நீங்கள் அதெல்லாம் நீங்கள் தான் பண்ணுறீங்கும் போது பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்டே இருக்கணும். சேஃப்டி இருக்கும் இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயம். ஏதோ ஒன்று காணாமல் போச்சுன்னா திருப்பி நம்மளால் வாங்குறதுக்கு நமக்கு அந்தளவுக்கு திறமை கிடையாது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இப்போது சில பேருக்குலாம் வந்து சத்தம் கேட்டால் தூக்கம் வராது. எனக்கு சேம் அதே கேட்டகரி. இந்த சத்தம் விட்டாலோ இல்லை இந்த கொரட்டை அந்த மாதிரிலாம் விட்டாலும் தூக்கம் வராது. அதனாலேயே நான் அந்த மாதிரி ரூமுக்கு போகிறக்கு அவாய்ட் பண்ணிடுவேன். நீங்கள் போகிற மாதிரி இருந்தால்
நீங்கள் அந்த மாதிரி இடத்த ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸிங் ரேட்டு கம்மியாக இருக்கும். இதெல்லாம் ஏன் இதில் நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட இப்போதைக்கு என்னோட ட்ராகனில் வந்துட்டு நான் 12,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதில் வந்து சர்வீஸ் சென்டருக்கு 1000 கிலோமீட்டர் போனாலும் 11,000 கிலோமீட்டர் சோலோவாக தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிருக்கேன். அந்த மொத்த ஸ்ட்ரகிளையெல்லாம் சொல்லணும்னா எனக்கு இந்த ஒரு வீடியோ பத்தாது. ஆனால் நான் இந்த வீடியோவை பற்றி இப்படி நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குன்னு நான் சொல்லி பேசியிருந்தேன் அப்படின்னா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு ட்ராவல்னால் என்னன்னு புரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் இப்படி நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும், இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது, இந்த இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஒன்று வந்து வண்டி பிரச்சனைக்கு கொஞ்சம் உங்கள் செலவு எக்ஸ்பென்சிவ் எடுப்பீங்க. இதில் நீங்கள் போகிற இடத்துல உங்கள் உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெடியாக இருக்கணும். சோலோ ட்ராவலில் இது எல்லாமே மொத்தமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரே ஆள் நீங்கள் தான். இப்போ நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூப்பிட்டு போவாங்க. அதே சோலோவில் வந்து நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும் என்ன நடந்தாலும். நானும் சில இடம் வந்து ஒரு பெரிய லாங் ட்ரிப் எடுத்தேன், கிட்டத்தட்ட 26 ஹவர்ஸ் 880 கிலோமீட்டர் சம்திங். அதுக்கு வந்துட்டு நான் வரும்போது எனக்கு ஃபுல் டயர்டு, முடியல. ஆனால் வந்துட்டு நான் அவ்வளோ லாங் அடிக்கும்போது நான் கன்யூஸாக அடிச்சிடக்கூடாது, அது என்னோட தப்பு. இதுவே என் கூட கேங் ட்ரிப் இருந்தாலும், கேங் மெம்பர் இருந்திருந்தாலும் நான் பயந்துருக்க மாட்டேன். ஏன்னா ஒரு இடத்துல போய் தங்குறதோ இருக்கிறதோ கூட இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு கூட ஆள் இருக்கும்போது நமக்கு கவலை கிடையாது. ஆனால் நம்ம தனியாக பண்ணும்போது இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம டேக்கிள் பண்ணி தான் நம்ம வரணும். அப்படிங்கும்போது நம்ம மைண்ட் செட்டு இதில் வேறு நம்ம இருக்கிறது வேறு ஸ்டேட்டுக்குள்ளே இருப்போம். தமிழ்நாட்டில் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டிலலாம் நீங்கள் எந்த பைபாஸ் ஏறினீங்கனாலும் உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப் இந்த மாதிரிலாம் இருக்கும். இதுவே கர்நாடகாலையோ இதுவே நீங்கள் கேரளா பைபாஸில் ஏறி வந்துட்டிங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப்பு பார்க்குறது பெரிய விஷயமா இருக்கும் பைபாஸில். அதுவே வந்துட்டு நீங்கள் சிட்டி இப்போ பாலக்காடுக்குள்ளே மாதிரி ஏரியாக்குள்ளே வர்றீங்கிற போது அது ஏதோ டோல் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு பஸ் ஸ்டாப்பு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அங்கே சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு யோசிப்பீங்க. ஆனால் நான் ஒரு பெரிய ரைடு அடிச்சிருக்கேன், அது இப்போ வரும் ஆல்மோஸ்ட் அதோட அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டேன். கோவா ரைடு 4000 கிலோமீட்டர்ஸ். நான் அதை அங்கேருந்து வரும்போது சிங்கிள் ஸ்ட்ரெச்சாக அடிச்சுட்டு வந்தேன். அது நான் முதல் முறையாக பண்ணும்போது என்ன பெரிய தப்பு பண்ணுறேன்னா, நான் வந்து கோழிக்கூடு இந்த மாதிரி நார்த் கேரளாவில் ரூம் எடுத்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து போகலாங்கிற பிளானில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இல்லை அப்படி போயிடலாம்னு சொல்லி வந்து என்னால் டயர்டுக்கு ஓட்டவும் முடியல. ஆனால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் அதை வச்சு நான் நிறைய நைட் ட்ராவல் பண்ணியிருக்கேன், நிறைய ட்ராவல் பண்ணிட்டே இருந்ததுனால என்னோடய பாடி அதுக்கு அடாப்ட் ஆகி நான் அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டேன். மேபி நான் வந்துட்டு திடீர்னு இப்போ வந்து 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் ஓட்டுறேன், இல்லை 300 கிலோமீட்டர் ஓட்டுறேன், சடனாக வந்து 850 கிலோமீட்டர் ஓட்டுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா பாடி டயர்ட்னஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஒரு நடு இடத்துல உங்களுக்கு வந்து பீம் ஸ்ட்ராமோ இல்லாட்டினா உங்களுக்கு முதுகு பிடிக்கிறதோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை வரும்போது நீங்கள் அந்த இடத்த விட்டு டேக்கிள் பண்ணி நீங்கள் தான் ஓடி ஆகணும். வேறு யாரும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறக்கோ இதுக்கோ எதுக்குமே வர முடியாது. ஸோ இந்த மாதிரிலாம் சோலோ ட்ராவலில் நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. அதே மாதிரி கேங் ட்ரிப் நல்லா இருக்குமா? அப்போது சோலோ ட்ராவலில் மட்டும்தான் பிரச்சனை இருக்குமா அப்படிலாம் கேட்காதீங்க. 2 ட்ரிப்லேயே ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் உங்கள் மைண்ட் செட்டில் எப்போதும் ஏற்றிக்கணும். என்னென்னா நான் பண்ண வந்தது ட்ராவல். அதில் உங்களுக்கு கேங்காக வந்தாலும் சரி சோலோவாக வந்தாலும் சரி உங்களோட பர்சனல் ஒப்பீனியன்ஸில் தான் ஓட போகுது. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரிங்கிறத சொல்லுங்கள். நான் சோலோவில் பிரச்சனை பேச சொன்னீங்க, எனக்கு தனியாக அதுக்கு ஒரு மீடியா மேக் பண்ணும். நான் இந்த வீடியோவில் இப்போ வாய்ஸ் டோட்டலாக இல்லை, அதனால் வந்துட்டு நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து பார்த்து சொல்லுங்கள். ஒரு வழியாக நம்ம வந்துட்டு இப்போ ஒட்டகட்டி வந்துட்டோம். இந்த வீடியோவில் பயங்கர மொக்கா போட்டிருப்பேன், சம்பவம் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டங்களாகவும் இருந்திருக்கலாம். அதுக்கு என்னை தப்பாக தவறாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா எனக்கு வந்து வேறு ஆப்ஷன் இல்லை. கிட்டத்தட்ட 25 நிமிஷம் நான் என்னென்ன பார்த்துருக்கேன், என்னென்ன பேசியிருக்கேன், என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி நான் இதை எக்ஸ்ப்ளனேஷன் என்னால் இப்போதைக்கு கொடுக்க முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் இந்த வீடியோவை என்னால் டோட்டலாக தூக்க முடியாது. ஆக்சுவலி என்ன ரீசன் அப்படின்னா வந்து இப்போ நான் இந்த வீடியோ தூக்கிட்டேன்னா நீங்கள் அப்போ மூணாரோட ரிட்டர்ன் ஃபுட்டேஜ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. அதனால் நம்ம இப்போ ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால். இந்த வாட்டர் ஃபால்லேருந்து அப்படி நம்ம கிளம்ப போகிறோம். நம்ம வரும்போது வால்பாறைக்கில் ஃபுல்லாக வந்து பாகியான வெதர். ஆனால் நம்ம இருக்கிற இடத்துல மட்டும் சன்னு சும்மா பட்டையை கிளப்பிட்டு இருந்துச்சு. சரி சும்மா ஃப்ரண்ட் வியூவில் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தது வீடியோ தான் அது. இது எப்படி இருந்துன்னு பார்த்து சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் ஆட் பண்ணலாம்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நிறையா தெரிஞ்சுக்கிட்டு நிறையா வீடியோஸ் இந்த மாதிரி அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் ஆர்வமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். ரெண்டாவது நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு பிடிச்ச வழியில் ட்ராவல் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு அனுபவிச்சதை நான் சொன்னேன். ஆனால் உங்களுக்கு என்ன நடந்தது எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ட்ராவலை நீங்கள் கன்வீனியன்ஸாக மாற்றிக்கங்க. அதில் வந்துட்டு நான் எந்த விதமான தப்போ தவறோ எதுவுமே நான் சொல்ல போகிறது கிடையாது. அது வந்து உங்களுடைய விருப்பம். அது வந்து என்னோடய விருப்பத்துக்கு நான் ஓட்டி எனக்கு இந்த பிரச்சனைலாம் வந்துச்சு. ஸோ உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் எப்படி இருந்தாலும் கேங் ட்ரிப்னாலும் சோலோனாலும் நீங்கள் அதை பண்ணுங்கள். முதல்ல என்ன சின்னதாக ட்ரை பண்ணுங்கள். அதை மட்டும் நான் இதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் பல சம்பவங்கள் பண்ணியிருக்கேன். போய் இதை மாதிரிலாம் என்னால் ஒரு திடீர்னு 300 கிலோமீட்டர் எடுத்து திருப்பி ஓட்ட முடியாமல் போய் பஸ் ஸ்டாண்டில் படுத்து திருப்பி வர முடியாமல் ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி
நேரம் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்து தூங்கி அதுக்கப்புறம் திரும்பி எந்திரிச்ச அந்த கதையெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் இன்னும் இந்த மாதிரி நான் ஆடியோ கரெக்ட் ஃபைலு எத்தனை வரப்போகுதுன்னு தெரியல. அப்போ வரும்போது நான் கன்ஃபார்ம் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா மேபி நீங்களும் எங்களை மாதிரி ட்ராவலில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்போது என்னென்ன நடக்குதுன்னு தெரியாமல் என்னென்ன பண்ண முடியுதுன்னு தெரியாமல் இருக்கும்போதும் இந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்துச்சுன்னா இந்த வீடியோ ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இதில் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே மக்களை, இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது, என்ன பிடிக்கல, ஏன் என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் அப்போனாடி தான் இன்னொன்று நான் என்னென்ன பண்ணணும், என்னென்ன நான் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் எனக்கு இதுக்கப்புறம் தெரிய வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகே மக்களே, ஒரு வழியாக வந்துட்டு நம்ம எங்கே வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்க்கல். பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு கோயில் இருக்கா, அது பயங்கரமாக இருக்கும். இங்கே தான் இப்போது ஃபோட்டோ ஷூட் வீடியோலாம் எடுத்துகிட்டு இந்த நேர ரோட்டில் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. அது இங்கே தான் எடுத்திருப்பாங்க. சரிங்க, நம்ம மூணார் ட்ரிப்பில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்ததுக்காகவும் இந்த ஆடியோ கரப்ட்ஸ்க்காகவும் நான் போட்ட மொக்கைகளுக்காகவும் என்னை இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டதுக்காகவும் எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிருங்க. அடுத்த ஒரு வீடியோவில் இந்த மாதிரிலாம் நடக்காதபடி நான் பார்த்துக்கிறேன். இந்த வீடியோவில் நான் முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எப்படி இருந்துன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மேபி அடுத்தடுத்த வீடியோவில் நான் இதை பண்ணலாமா வேணாமான்னு. அதுக்கு நீ எல்லா வீடியோமே இப்படி பண்ணிடாதா உன்னை பிறந்துருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. அது நடக்காது. இதுக்கப்புறம் நான் மாற்றிடுவேன். ஓகே மக்களே, இந்த vlog நான் இதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்ல மீட் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் ட்ராவல் அப்டேட்ஸுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ரெண்டுமே FDA vlogs இருக்கும். இன்ஸ்டாகிராமும் சரி, யூடியூபும் சரி. நீங்கள் பண்ண போகிற சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ தான் என்ன மோட்டிவேஷன் பண்ணி அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட் பண்ணுறதுக்கு உதவும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி ட்ராவல் ஜேர்னி எனக்கு வளர்கிறதுக்கு நீங்கள் ஒரு கமெண்ட், ஷேர், லைக் இதெல்லாம் பண்ணலாம். அப்படின்னா நான் இன்னும் பண்ணுவேன். ஓகே மக்களே, இதோட இந்த vlog முடிச்சு என் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட் மீட் பண்ணலாம். டாட்டா, பை பை. ஓகே மக்களே, இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்ததுன்னு பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ட்ராவல் ரிலேட்டடாக பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி நம்ம வீடியோவை அப் பண்ணுங்கள். ஏன்னா அப்படின்னா தான் என்னால் இந்த ட்ராவல் ஜேர்னி இன்னும் நிறைய தொடர முடியும். எனக்கு நிறைய கனவுகள் இருக்குது. அந்த கனவுகள் உங்களோட துணையோட வெற்றி பெறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரிங்க, அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்ல வெயிட் பண்ணலாம். டாட்டா, பாய் பை. இதே மாதிரி மோர் ட்ராவல் அப்டேட்ஸுக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம ரெகுலர் வீடியோ அப்டேட்ஸ் வந்துட்டு நம்ம FDA vlogs அப்படிங்கிற யூடியூப் சேனல் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்ல மீட் பண்ணலாம். டாட்டா, பை பை. இப்போ பார்த்தீங்கன்னா வால்பாறை. இப்போ நம்ம ஏன வைத்து பயணம் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு கூழாங்கல் இருக்கிற ரோட்டி வால்பாறை என்னன்னா நம்ம ஒரு எங்கேருந்து கிளம்பியாச்சு. வாழ்க்கை ஜஸ்ட் வந்துட்டு இங்க வந்து ரொம்ப பக்கம் தான். இது பெரிய வீடியோலாம் கிடையாது. ஆனா என்னன்னா நிறைய பேர் கூழாங்கல் ரிவர் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இது கூழாங்கல் ரிவர் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். பின்னாடி எல்லா ரிவர்லாம் யாரும் இறங்க உள்ள அப்படி மேலே நின்றுட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் நடந்து போயிட்டு இருக்கோம். இதான் நம்ம பாய்ஸ். கொடுத்தீங்க கையில் வச்சுக்கேன்.